Good evening, guys. So, welcome to our InfoSmite. So, today is the concept of we learn from the full stack, and then today's agenda is 2D transform and 3D transform CSS ல. ஸோ சிஎஸ்எஸ்ல இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு பேஸ் கான்செப்டாக அனிமேஷன் வைஸாக வர்றது. ஓகேவா? இதுக்கு பேஸாக சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? இது நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் தென் அதில் உள்ள கோடே உடனே டைப் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது 2D 3D அப்படிங்கிற ரொம்பலாம் பெருசாக இல்லை, ஒரு அனிமேஷன் ஒரு டூல் மாதிரி. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு முன்னாடி மேபி மறந்துருந்தாலும் இல்லை மறக்கலைனாலும் சிம்பிளாக ஒரு சிஎஸ்எஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் கிளாஸில் அதை நம்ம எழுதிட்டு வரோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஷன்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பொசிஷன் இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா? இந்த பொசிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயம், பொசிஷனும் டிஸ்பிளேயும். கரெக்டாக நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், குரூப்பில் ஏதாவது போடுங்க, நான் ஏதாவது சின்ன ப்ராஜெக்ட் தரேன். ப்ராஜெக்ட்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இல்லை, நான் பண்ணதை ஒன்று உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்குது, சிஎஸ்எஸ் எப்படி ரன் ஆகிருக்குங்கிறத பார்த்து அதை நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்த டைம் மென்ஷன் பண்ணுங்கள் குரூப்பில், நான் அப்போ போட்டு விட்றேன். ஓகேவா? அண்ட் தென் ஸோ இன்னைக்குள்ள கான்செப்ட் போவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணிங்களா? அந்த பொசிஷன் வச்சு அனுப்பும்போது பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் செமஸ்டர் டைமில். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பொசிஷன் டிஸ்பிளே இருக்குது பார்த்தியா? ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டாக பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் எனக்கு இன்னும் ஒரு ஃபுல் த்ரோவாக அதில் வரல, இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இன்னொரு செஷனாக நான் அதை போட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பொசிஷனுக்கும் டிஸ்பிளேக்கும். எனி ஒன்? அஜிதா, சச்சுகுமரன், வேற யார் இருக்கா? ஹசீனா, சச்சுகுமரன் சொல்லுங்க. ஹலோ, மறுபடியும் ஒரு கிளாஸ் ஒரு ஒரு கோடிங் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே, சரி, நான் அப்போ சஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீக்கில் ஒன் டே வைக்கேன். ஓகேவா? அது இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, கிட்டப் யாருக்கும் தெரியுமா? கிட்டப் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டப் ஹசீனாக்கு நோ, அஜிதா ஓகே ஓகே, 2 பேர் தெரியலன்றாங்க. ஓகே, கிட்டப் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக கோர்ஸாக ஒரு கோட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட், 2000 லைன்ஸ் 3000 லைன்ஸ் எழுதுவீங்க ஒவ்வொரு பேஜுக்கும். ஓகேவா? ஸோ அந்த கோடெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம டக்குன்னு இப்போ ஷேர் பண்ணுற மாதிரி அதை பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதுக்குன்னு ஒரு ரெப்பாசிட்ரின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி, அந்த ஃபோல்டருக்குள்ள எல்லா கோடையும் போட்டு அந்த கோடை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? லைக் அதுதான் எதில் யூஸ் ஆகுதுன்னா, கிட்டப்னு ஒரு வெப்சைட்டில் ரன் ஆகுது. ஸோ கிட்டப்பில் போய் லாகின் பண்ணி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ண கோடை அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் அதுக்கு ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும், லிங்க் மாதிரி. அந்த லிங்க் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் நீங்கள் பண்ண கோடெல்லாம் என்னால் வியூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட், லைக் ஃப்யூச்சரில் யூஸ் ஆக போகிறது. ஸோ இன்கேஸ் சிஎஸ்எஸ் நம்ம நடுவில் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ப்ராஜெக்டை எப்படி நம்ம உள்ளே தூக்கி போடலாம் அப்படிங்கிற கான்செப்டையும் நான் சொல்லித்தரேன். நான் ஏன் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, நடுவில் மறந்துடக்கூடாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சைடாக டு டூ அப்படின்னு போட்டு வேணால் ஏதாவது எழுதி வச்சுருங்க, கிட்டப், அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன் டிஸ்பிளே ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று. ஓகேவா? அண்ட் தென் இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் நான் மறந்து சிஎஸ்எஸ் முடிக்க போகிற ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் ஞாபகப்படுத்தினா கூட நான் ஒரு செஷன் போட்டு எடுத்துக்குவேன். ஓகேவா? ஸோ அதனால தான் கேட்கேன். வெயிட் அ மினிட்.
யா ஓகே. ஸோ அந்த கிட்டை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா, நம்ம கிட்ட பண்ணிவிட்டு அதாவே நீங்கள் வந்து எனக்கு கோட் ஷேர் பண்ணி விட்ற மாதிரி அது நல்லாயிருக்கும். ஏன்னா அது கண்டிப்பாக தேவை. நம்ம போகிற கம்பெனிஸ்க்கும் சரி, நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணாலும் அது தேவை. ஓகேவா, ஸோ ஓகே, டுடேஸ் அஜெண்டா படி 2D அண்ட் 3D பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டப்படலாம் அவசியம் இல்லை. சிம்பிளாக பார்த்துட்டு உடனே கோடு முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? எனி ஒன் இஷ்யூ இருக்கா யாருக்கும்? எல்லாம் செட்டில் டவுன் ஆகிட்டீங்களா? ரைட், ஓகே, சரி. ஸோ CSS 2D transforms. ஓகேவா, so a transformation in CSS is used to modify an element by its shape, size and position. It transforms the element along the x-axis and y-axis. ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு பாக்ஸ்ன்னு வைங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஓ சார், தப்பாக சொல்லணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். என்னமோ உங்கள் ஸ்டைலில் எடுத்துக்கோங்க எக்ஸ் ஒய்ங்கிறத. ஸோ குறிப்பிட்டு அந்த எலமெண்ட்டை மட்டும் அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த சிஎஸ்எஸோட, இந்த சிஎஸ்எஸ் டூலோட வேலை. ஓகேவா, ஸோ அதில் 6 டைப் இருக்குது. என்னெல்லாம்னா டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், QX, QY, மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இது மூணும், இந்த 6மே எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்ம வார்த்தையால் சொன்னால் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி ஷேடோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுற அவுட்புட்டாக நம்ம விஷுவலில் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் 2D ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம்னா டிரான்ஸ்லேட்னு பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்லேட் என்ன பண்ணுது அப்படின்னா, திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் டு மூவ் த எலமெண்ட் ஃப்ரம் its actual position along the x-axis and y-axis. ஸோ ஏற்கனவே நம்ம கொடுத்த இடத்த விட்டு தள்ளி போகும் அப்படின்னு தான் டெஃபினிஷனாக சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்குங்கிறத கோடில் பார்ப்போம். ஓகே, H1 இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, அண்ட் தென் ஒரு டிவ்வில் என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்னொரு டிவ்வில் கிளாஸ் கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறத சாம்பிள் விட்டோம். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணதுக்கு பார்டரும் வித் ஹைட் போட்டு பிளாக் பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அது இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ சாம்பிளுங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன நடக்கு அப்படின்னா, டிரான்ஸ்லேட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி 50 பிக்சல், 100 பிக்சல். ஸோ இந்த 50 பிக்சல் 100 பிக்சல் எதை சொல்ல வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 100 பிக்சல்ங்கிறது இந்த ஹைட்டை சொல்லுது. இங்கேருந்து வந்தது 100, இங்கேருந்து வந்து வித்து 50 பிக்சல் கொஞ்சம் நவுண்டு, அது வந்துட்டு. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக இதுதான் ஆன்சரா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மாதிரி தான். பிகாஸ் நம்ம இங்கே அவுட்புட்டாக தான் பார்க்கும், நம்ம அங்கே ரன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். பட் பை த ஆன்சர் 100 பிக்சல் இங்கே, 50 பிக்சல் இங்கே, இதுதான் ரன் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணுது அதோட ஆக்சிஸை. ஓகேவா, ரொம்பலாம் இதெல்லாம் வந்து படிக்கணும், இதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணி பெரிய ஆளாக ஆகலாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டூல் இருக்குது சிஎஸ்எஸ்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா ரொட்டேட் மெத்தட். ஸோ the rotate method rotates an element clockwise or counter clockwise. ஸோ கவுண்டர்னா ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு படிச்சிருப்போம் ஸ்கூலில், அந்த மெத்தட். அக்கார்டிங் டு கிவன் டிகிரி, the degree is given in the parenthesis. ஸோ டிகிரி நம்ம இந்த 180 டிகிரி, இந்த 90 டிகிரி, இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 10th நம்ம 10 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு படித்து எழுதியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த ரொட்டேட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் பிக்சலை வச்சு நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி விட்டோம். டிரான்ஸ்லேட்டில் ரொட்டேட் என்ன பண்ணுன்னா, ஒரு ரொட்டேஷன் மாதிரி இப்படி சுற்றும். ஓகேவா, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு நேமை என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறத ரொட்டேட் 20 டிகிரின்னு கொடுக்கும்போது நம்ம அந்த ஒரு காம்பஸா, அது பேர் என்ன, ப்ரொடக்டரா, அது பேரே மறந்துட்டுங்க எனக்கு. என்னமோ இப்படி வச்சு பார்ப்போம்ல, இப்படி வச்சு இப்படி, அது பேர் என்ன, யாருக்கா தெரியுமா? நான் இப்படி பண்ணி காமிக்கிறது புரியுதா? ஒரு டேஷுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்டர் வேணும். இனி ஒன் இல்லையோ? ப்ரொடக்டர் தான். ப்ரொடக்டரா, ரைட், ஓகே, சூப்பர். ஸோ அந்த ப்ரொடக்டர்ல நம்ம பார்த்துருப்போம் 180 டிகிரி, 90 டிகிரி, 120, ஜஸ்ட் 20, அந்த டிகிரியை கனெக்ட் பண்ணி இங்கே வந்து அந்த ப்ரொடக்டர் எப்படி வச்சு பண்ணுவோமோ அந்த ஷேப்பில் அந்த நேம் வந்து விடும். அவ்வளோதான். ஓகேவா, காம்பஸ் இல்லை, ப்ரொடக்டர், ரைட். ஸோ அதுதான் ரொட்டேட் வந்து டிகிரி பேரந்தீசிஸ் வச்சு ஆக்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா, நெக்ஸ்ட் மெத்தட்
ஸோ ரொட்டேட்லே ஆப்போசிட்டாக தான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தா நம்ம வந்து மைனஸில் சொல்லுவோம் கரெக்டாக. அங்கே வந்துட்டு வேறு டிகிரி வந்துருக்கும், 280 சம்திங் அப்படி வரமா இருக்கும். பட் இங்கே வந்து -20 டிகிரி, அதாவது அந்த ரைட் சைடு போடனா வெறும் 20 கொடுக்கும், லெஃப்ட் சைடு போடனா -20. ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் இதெல்லாம் சிம்பிளாக நம்மளுக்கே ஒரு ஈஸியாக அறிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ரொட்டேட்டில் இன்னொரு மெத்தட் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா. ஸோ யூசிங் நெகட்டிவ் வேல்யூஸ் வில் ரொட்டேட். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா அடுத்த மெத்தட் ஸ்கேல் மெத்தட். ஸோ ஸ்கேல் மெத்தட் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் யூஸ்ட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் அன் எலமெண்ட் அக்கார்டிங் டு த பேராமீட்டர் கிவன் ஃபார் த வித் அண்ட் ஹைட். ஸோ ஒரு வித்தும் ஹைட்டும் நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம். அதை மெஷர் பண்ணி ஒரு ஸ்கேல் ஆங்கிளில் இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக எனக்கு நம்ம ஒரு சில விஷயம்லாம் சொன்னால் புரியாது, பார்த்தா தான் தெரியும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ ஸ்கேல் 1,2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ங்கிறத வித்தும் நெக்ஸ்ட் ஒன்ங்கிற ஹைட்டையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கும். லைக் எப்படின்னா இப்போ வித்து வந்து 75. ஸோ ஒன்னுங்கிறது அது ஓவராலாக வித் 75ன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ 25 ஹைட்னா ரெண்டாக எடுத்துக்கும். 25 ரெண்டாக எடுத்தா 25 டிவைடட் பை 2 சம்திங் பார்க்கும்போது 2 12 24 12.5 சம்திங் வரும். ஸோ அந்த ஸ்கேலிங் பார்த்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஓகேவா. இதையும் நம்ம கோடிங்கில் நம்ம விஷுவலில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் வியூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஸ்கேல்னா நீங்கள் மைண்டில் ஒரு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும் ஸ்கேலில், அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொட்டேட்னா டிகிரி வைஸ் வச்சு ஆன்டி கிளாக் வைஸும் கிளாக் வைஸும் பண்ணும். டிரான்ஸ்லேட்னா ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணி விடும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. And then next is QX method. This method is used to skew an element in the given angle along the x-axis. So same அந்த scale x மாதிரி தான், பட் இதில் வந்து ஸ்கியூன்னு நம்ம CSS2ல வந்து நேம் பண்ணுவோம். பட் கோடிங்கில் எழுதும்போது ஸ்கேல் எக்ஸு, அதாவது ஸ்கியூ வந்து ஸ்கேலாக எழுதணும். ஓகேவா. அதாவது எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு வித்து பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 2ன்னு கொடுத்தனால உங்களுக்கே தெரியும் அது என்ன ஒரு மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த விரிஞ்ச பகுதியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இது ஹவரில் பார்த்துருக்கோம். இப்போ நான் கொண்டு இன்ஃபோஸ்மைட் மேலே ஹவர் பண்ணேன் அப்படி மவுஸ் சுற்றிக்கி வச்சோம்னா அது ஒரு மாதிரி இப்படி பிரெத் ஆகி காமிக்கும்ல, அதனால இந்த ஹவரில் மேக்ஸிமம் கோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஸ்கியூ எக்ஸ் தென் ஸ்கியூ ஒய்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி விரிஞ்சிச்சு, ஒய் ஆக்சிஸ்னு இப்படி விரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ ஸ்கேல் Y2. ஸோ 2ங்கிறத ஹைட்டை மென்ஷன் பண்ணி இந்த ஹைட்டை வைஸ் பிரித்து பிரெத் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ புரியுதா. ஃபர்ஸ்ட் ஸ்கேலில் என்ன பார்த்தோம், 1,2ன்னு பார்த்தோம். ஸோ வித்தும் ஹைட்டும் சேர்த்து ஒரு பிரித்த மாதிரி காமிச்சிருக்கும். இதில் வந்துட்டு எக்ஸை மட்டும் கொஞ்சம் பிரித்து காமி, ஒய்யை மட்டும் பிரித்து காமின்னு சொல்கிறது. இதுவும் ஒரு ஹவரில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஸ்கியூ எக்ஸ் ஒய், அதாவது ஸ்கேலோட இன்னொரு 2 டைப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா. அண்ட் தென் ஓவராலாக ஸ்கியூ மெத்தட் வந்து எப்படி ரன் ஆகும்னா, திஸ் மெத்தட் ஸ்கியூஸ் அன் எலமெண்ட் இன் தி கிவன் ஆங்கிள் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒர்க் ஆகிற ஒரு டிகிரி வைஸில் பார்த்தோம்னா ஸ்கியூன்னு போட்டு நேம் மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற நேம்ஸ் தான் டஃப்பாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கிறிஸ்டோ இல்லை ஏதாவது ஆப்டிட் கொஸ்டின்ஸ் மாதிரி அட்டன் பண்ணும்போது டெக்னிக்கல் வைஸாக இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். அதாவது ஸ்கியூ எக்ஸுங்கிறத எப்படி நம்ம ரெஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஸ்கேல் எக்ஸு நீங்கள் சொல்லணும். வெறுமனே ஸ்கியூன்னு கேட்டால் ஸ்கியூன்னு தான் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுவோம் டிகிரி வைஸாக போட்டு. ஸோ 20 டிகிரி 10 டிகிரி, ஸோ 2 டிகிரியாக மென்ஷன் பண்ணி அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம இந்த எடிட்டில் கிராப்பிங் பண்ணும் போது இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணுவோம் ஒரு சிங்கிள் டச்சில். பட் மேனுவலாக சிஎஸ்எஸ்ல பண்ணுறது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் அந்த ஸ்கியூ வந்துச்சு. ஓகேவா. ஸோ அதோட டைப் ஸ்கியூ மெத்தட் டிகிரியில் 2 டிகிரி வச்சு எக்ஸுக்கு ஒரு டிகிரி ஒய்க்கு ஒரு டிகிரி வச்சு ரன் பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட். ரைட். ஓகே. மேட்ரிக்ஸ் மெத்தட். Matrix method என்னன்னா which combines all the 2D transform property into a single property. The matrix transform property acts as 6 parameters as scale x, qy, qx, scale y, translate x, translate y. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ QYங்கிறது தானே நம்ம வந்து
ஸ்கேல் ஒய்ன்னு பார்த்தோம் கரெக்டா. அண்ட் தென் ஸ்கியூ எக்ஸுங்கிறது ஸ்கேல் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது எக்ஸா இதுதானே ஒய். ஆனால் இங்கே பாரு மேட்ரிக்ஸில் வந்து தனியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எக்ஸு கியூ எக்ஸு, ஸ்கேல் ஒய் கியூ ஒய், அண்ட் தென் டிரான்ஸ்லேட் எக்ஸ் டிரான்ஸ்லேட். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஒய் விட்டு தருங்க. இந்த நாலாவது மென்ஷன் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே வித் ஹைட்டை தான் கனெக்ட் பண்ணும் கரெக்டா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம டாக்டருக்கு படிக்கிறவங்க அந்த பாடி பார்ட்ஸ் வச்சு படிப்பான் கரெக்டா. ஸோ வந்து எலும்புன்னு நம்ம வந்து ஒரு பார்ட்டுன்னு சொல்லிடுவோம் ஈஸியா. ஆனா அது எலும்புக்குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஷியல் பார்ட்ஸ் வரும் கரெக்டா. அதாவது போனோட டைப் இப்படி இருக்கும், அதுல மிக்ஸ் ஆன வேரியன்ட் இப்படி இருக்கும், அந்த மாலிகுல்ஸ் இந்த மாலிகுல்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க போனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் போனுக்கு மட்டுமே நிறைய வரும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு வித் ஹைட்டை பிரிக்கிறதுக்கே ஸ்கேலு கியூவும் மெர்ஜாயி வந்தது ஒரு டைப்பும், அண்ட் தென் அது இல்லாம தனித்தனியா பிரிச்சு காமிக்கிறதும் வருது. ஸோ அந்த பிரிச்சு காமிக்கிறது எதுல காமிக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்ங்கிற மெத்தட்ல 6 பேராமீட்டர்ஸா போட்டு காமிக்கணும் ஓகேவா. ஸோ இங்க வந்து 1,0ங்கிறது ஸ்கேல் எக்ஸ் கியூஒய் அண்ட் ஸ்கியூ எக்ஸ் கியூஒய் 0.51 150 0. ஸோ லாஸ்ட் ரெண்டுங்கிறது கிட்டத்தட்ட டிகிரியில சொல்ற மாதிரி வரும். அது எனக்கு கன்ஃபார்மா இதுல பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ 10 இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கணக்கு வைக்கணுமா அப்படிங்கலாம் கிடையாது. நம்ம அந்த ஆர்ஜிபியில பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு ட்ரை பண்ணோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் ஓகேவா. என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் எக்ஸ்ஒய் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ் பிரிச்சிருக்காங்க. அதாவது 150 விட்த பிரிச்சு 0னா இந்த லைனுக்கு நேராக தான் இருக்கும். ஓகே. ஸோ 150ங்கிறது வித்த கொஞ்சம் பிரிச்சு 0னா அந்த அந்த இதுக்கு நேராக உள்ள 0 ஹைட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ 1,0, 0.51 இதெல்லாம் இந்த ஸ்லைடாக வருதுல்ல அதுக்கு உண்டான பொசிஷன். ஸோ ஸ்கேல் அண்ட் ஸ்கியூவில் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு அப்படிதான் வந்திருக்கா இப்படிதான் வந்திருக்கான்னு பார்க்க வேணாம். நம்ம அந்த பிக்சலை பார்ப்போம் தெரியுமா, ஒவ்வொரு நம்பராக டைப் பண்ணி பார்ப்போம்ல, அந்த கணக்கை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் கிடையாது. பட் மேட்ரிக்ஸ்ன்னு வந்துட்டா 6 பேராமீட்டர்ஸ் வச்சு ரன் ஆகும். அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அட் லாஸ்ட் 3D டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதே டைப் தான். பட் 3Dன்னு வந்தாலே நம்ம மேக்ஸ்லேயே பார்த்துருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்ன்னு வரும். அதே கான்செப்ட் தான். பட் இங்கே ரொட்டேட் மட்டும் தான் இங்கே டைப்ஸில் வந்துருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி இது ரொம்ப அவ்வளோ லான்ச் ஆகி ரீச் ஆகல ஓகேவா. ஸோ these 3D transforms which changing elements using 3D transformation in case of elements are rotated along x-axis, y-axis and z-axis. So there are 3 types: rotate x, rotate y, rotate z. Okay, wow. So on the 3 types method எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு அனுப்பிடுவேன். அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸில் ஆப்போசிட்டாக ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் இப்படி விழுது. ஸோ சிம்பிளாக ரொட்டேட் எக்ஸ்ன்னு போட்டு டிகிரியை மென்ஷன் பண்ணிட்டா போதும். அது நேராக எந்த டிகிரி வைஸோ அது அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அதாவது இன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது இந்த ஐக்கு நேராக இங்கே வந்திருக்கு. ஸோ அது ஒரு டைப் தெரியும்னு நினைக்கிறேன். தலைகீழ பார்க்கும்போது அந்த இது வரும். ஸோ ஒய் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிகிரியை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாலும் சேமாக கொடுத்தாலும் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட். ஓகே. ஸோ எக்ஸ் வந்து இந்த ஸ்டைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒய் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் இசட் வந்து என்னன்னா அந்த இப்போ நம்மளே படிச்சிருப்போம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் இப்படியும் கொடுத்துருப்போம் இப்படியும் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம கான்செப்ட் படி இப்படி எடுத்தா அது அப்படியே ஒரு பொசிஷனையும் மாற்றி இப்படி விடும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. கடவுளே. ரைட் ஓகே. அண்ட் தென்
இந்த 3D ஃபார்மை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது வர ஆம்பிஷன் மாதிரி தான். ஸோ அது எப்படி வியூ ஆகுது அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்குறது ஓகேவா. ஸோ அண்ட் தென் லெட்டஸ் ப்ராக்டிஸ் சம் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் தான். ஸோ இங்கே என்ன இதுவரை பார்த்த 2Dயும் 3Dயும் புரிஞ்சுதா? ஸோ 3D வந்து நான் என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணலேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. பட் சிம்பிளாக அதோட ரொட்டேட் ஃபார்ம் நம்ம வந்து 2Dயில் பார்த்துட்டோம். பட் இது ரொட்டேட் ஆகுறது எந்த பொசிஷனில் ஆகுது, எப்படி டிகிரி வந்து ஆப்போசிட்டாக கொடுக்கு அப்படிங்கிற லாங்குவேஜில் சொல்கிறது தான். ஓகேவா. ஸோ நம்ம அங்கே ரொட்டேட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், 20 டிகிரி இந்த டிகிரி அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் டிகிரிக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா. பட் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஓவராலாக 150 டிகிரி அதை எடுத்துக்கும். ஸோ ஒரு ஒரு ஆக்சிஸை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ப்ரொடக்டரை வந்து நம்ம தலைகீழ கீழே கொண்டு போகும்போது தான் அது எக்ஸாக்ட் ஆக்சிஸாக கன்சிடர் ஆகி எடுக்கும். ஸோ கீழே கொண்டு வரும்போது 150 டிகிரியாக கொண்டு வரும், மேலெல்லாம் கொண்டு வரதெல்லாம் சின்ன டிகிரியிலே முடிச்சுப்போம். அதான் கான்செப்ட். ஓகே. ஸோ அது ரொம்ப ப்ரொடக்டரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம படிச்சிருந்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் 2D 3D ஓகே. ஸ்கியூஎக்ஸும் ரிலேஷன் வச்சுருந்தோம். இதெல்லாம் வச்சு ரன் ஆகுறது யார் பண்ணுறாங்க சிஎஸ்எஸ்ல அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த கோடில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்ஃபார்ம் கோலன் வச்சு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூவே பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நேம் எதுக்கு யூஸ் ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க எல்லாத்தையும் 2D 3Dயும் யூஸ் பண்ண முடியும். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. எனி டவுட்ஸ் இருக்கா? நான் கோடிங் போகலாமா, வேற திரும்ப நடத்தணுமா எதுவும்? ரைட். ஓகே. நான் கோடிங் ஷேர் பண்ணுறேன். சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆகிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைலோட அந்த லோகோ மாறி இருக்கும், அதை கன்சிடர் பண்ணேன். ஏன்னா அது வேற ஒரு ப்ராஜெக்ட் காண்டி அது அப்படி மாறி இருக்கு. ஓகே. புதுசாக ஒரு ஃபோல்டர் போட்டுருப்பான். ஃபோல்டர் வெளியே ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. ஐயோ கடவுளே.
கடவுளே. சாரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோடில் நம்ம பாடியில் வந்துட்டு H1 கொடுப்போம். ஓகேவா, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் 2D. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம 2 இன்ஃபோர்ஸ்மைட் கொடுப்போம். ஓகேவா, ஒரு டிவ்வில் இன்ஃபோர்ஸ்மைட் அண்ட் தென் அடுத்த டிவ்வில் இன்னொரு இன்ஃபோர்ஸ்மைட். ஓகேவா, ஸோ ஒரு இன்ஃபோர்ஸ்மைட் வந்து நம்ம 2 இன்ஃபோர்ஸ்மைட்டுமே ஸ்கொயர் பாக்ஸில் கொடுப்போம். பட் ஒரு இன்ஃபோர்ஸ்மைட்டை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபோர்ஸ்மைட்டுக்கு மட்டும் கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கிளாஸ் சாம்பிள் அதில் தானே இருந்துச்சு. ஸோ ஒரு சிஎஸ்சி ஸ்டைல் ஆர்எல்ஸ் நம்ம இங்கே பண்ணுவோம், எதுக்கு கிரியேட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஓவராலாக டிவ் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வேணும். ஸோ வித் வந்து நான் 75 கொடுக்கேன். ஓகேவா, அண்ட் தென் ஹைட் வந்துட்டு 25 பிக்சல் கொடுக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ. அண்ட் தென் பார்டர் வந்துட்டு பிக்சல் சாலிட் பிளாக். அண்ட் தென் இப்போ என்னன்னா டெக்னிக் சாரி கைஸ், சாரி. ஓகே, ஸோ ஓவராலாக டிவை பார்க்கும்போது நம்ம இந்த 2 பாக்ஸுமே 75 பிக்சல் போட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஒரு பாக்ஸாக ரெடி பண்ணிட்டோம். அதுவா, இப்போ நம்ம லைனில் போய் பார்க்கலாம் எப்படி வந்துருக்கணும். ஸோ 2 பாக்ஸு ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ நம்ம ஒரு டிவ்வுக்கு வந்து சாம்பிள்னு கொடுத்துக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைலாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் மெத்தட் பார்த்தோம். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ டாட் சாம்பிள் என்ன கிளாஸ் நேமில் அது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு டிரான்ஸ்லேட். ஸோ 50 பிக்சல் தள்ளி ஹைட் வந்து 100 பிக்சல் இறக்கி போட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த சொன்னோம்ல இங்கேருந்து 50 பிக்சல் வந்துட்டு இங்கேருந்து ஹைட் வந்துட்டு. ஸோ நான் ஹைட் வந்து 50 வச்சேன்னு வையேன், இங்கே மேலே ஏறி இது 50 இது 50, இதை 20 வச்சா அது கொஞ்சம் இந்த சைடு 20 எடுத்துக்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்லேட்டோட 2D ஃபஸ்ட்டு மெத்தட். சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப குழப்பறமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரொட்டேட்டுக்கு போகலாம். சேம் இதிலே பண்ணுவோம், பட் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ஆகலையோ, சரி இதை மட்டும் நான் அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ ரொட்டேட்டில் வந்துட்டு நம்ம டிகிரியில் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ 20 டிகிரி அந்த கீழே பார்க்க கொண்டு போனால் 3Dயாக மாறும். அதாவது இசட் ஆக்சிஸ் வந்து 3Dயாக மாறும். ஸோ இது 20ன்னு ப்ரொடக்டர் வச்சு பார்த்தது 20 அப்படின்னு இறங்கும். ஸ்டாட்டிக் கொடுத்து பார்ப்போமே, சரிதா ரொட்டேட் ஆகுதா அப்படியே.
ஸ்ட்ரைட் ஆயிட்டு 100 அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே வரும். ஸோ 100ங்கிறது வரும்போது இந்த சைடு வந்துட்டு பார்த்தியா கொஞ்சம், அதாவது இது லெஃப்ட்டும் இது ரைட்டாகவும் இருக்கு. இப்போ நான் 115 கொடுக்கும் போது ஓவராலாக சரிஞ்சு இங்கே வருது. ஆனால் நம்ம ரொட்டேட்டுன்னு மொத்தமாக கொடுப்போம். இன்கேஸ் நம்ம அந்த எக்ஸ்ன்னு கொடுத்தோம் தெரியுமா, அந்த எங்கே பார்த்தோம் 3Dயில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதை எக்ஸை மட்டும் எடுத்து ஓவராலாக 150, இது 150 எப்படி இருக்கு, எப்படி ஸ்லைடாக இருக்குது, அது ஓவராலாக ஆப்போசிட்டாக ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ இசட் ஆக்சஸ் கொடுத்து அதை வந்து இந்த இடத்துல வந்து மாற்றி கொடுக்கும். அதான் அந்த கான்செப்ட். தெளிவாக ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லைனுக்கு ஆப்போசிட்டாக வந்து 150 ஜென்ரேட் ஆகும். பட் நம்ம வந்து 2Dனால இது இப்படி சிம்பிளாக ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் மைனஸில் கொடுத்தா அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே வரும். அதான். ஸோ அதே தான் நம்ம 20 கொடுத்தோம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அந்த சைடு இறங்கி இருக்கும். இதுதான் ரெண்டு ரொட்டேட் மெத்தட் 2Dல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேல் மெத்தடில் வந்து நான் சொன்ன மாதிரி 2 பேராமீட்டர் வரும். விட்த் அண்ட் ஹைட்டை மென்ஷன் பண்ணி வரும். கரெக்டாக? ஸோ நான் அதை எரேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு எரேஸ் பண்ணிட்டே வரேன் பார்த்தியா. ஸோ நோட்ஸாக வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே தானே நான் போகிறது? எனி டவுட்ஸ் இருக்கா? நான் சாரி உங்களை பார்க்காமே இருக்கேன். எனி ஒன்? ஓகே தான் சச்சு குமாரன். ரைட், ஓகே அசினா. ஓகே ரைட், ஓகே ரைட்ரா. ஓகே, இப்போ ஸ்கேலில் வந்துட்டு விட்த் ஹைட்டை நான் சொன்னேன். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1,2ன்னு பார்த்தோம். ஸோ இந்த 1,2 என்ன சொன்னேன், விட்த்தில் இருந்து ஒரு 1ம் 2, அதாவது 1ங்கிறது 75 தானே. ஸோ 75லேருந்து ஆரம்பிக்கும். பட் ஹைட்டை வந்து நான் என்ன சொன்னேன், 25. ஸோ 25ல் பாதி இந்த பாக்ஸ்லேருந்து பாதி இங்கே இந்த மைட்லேருந்து பாதி. ஸோ அதாவது 12.5 பிக்சலை எடுத்து அதுலேருந்து ஃபுல்லாக ஜென்ரேட். இன்கேஸ் நான் இதை வந்து 1ன்னு கொடுக்கேன், ஈக்குவலாக இட்டு பற்றி அந்த பாக்ஸ் முடியும் தான் ஸ்டார்டே ஆயிருக்கு. புரியுதா? அவ்வளோதான் வித்தியாசம். இன்கேஸ் 3 கொடுத்தா ஓவராலாக மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பிக்சல் கணக்கை அது த்ரைஸாக எடுத்துக்கும். அதான் கான்செப்ட். ஸோ இது வந்து ஸ்கேலில் ஒரு டைப்பு 2Dயில் பார்த்தோம். அண்ட் தென் ஸ்கேலை வச்சு ஸ்கேல் எக்ஸ், அதாவது நம்ம ஸ்கேல் எக்ஸ் ரொட்டேட் எக்ஸ் இது ரெண்டு கொலாப்ஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ QX அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கேல் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ நான் இதை எரேஸ் பண்ணுறேன். ஸோ இதோட கான்செப்ட் வந்து என்னென்னா QX, பட் 2Dயில் மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு ஸ்கேல் எக்ஸ். இதில் வந்து ஒன்று, அதாவது எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் தனியாக எடுத்து பண்ணுறது. அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸை முடிகிற இடத்துல எவ்வளோ பிரெத் இழுக்கணுமோ அது அவ்வளோ பிரெத் இழுக்கணும். இன்கேஸ் நான் ஒய்ன்னு போட்டேன் அப்படின்னா இந்த ஒய் எடுக்கணும். புரியுதா? இதுதான் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது இதை பிரெத் பண்ணிச்சு, ஒய்ங்கிறது இதை பிரெத் பண்ணிச்சு. ஸோ ஸ்கேல்னு வந்துட்டாலே உங்கள் மைண்ட் செட்டில் மெஷர் ஆகுது. எப்படி ஆகும்னா பிரெத் ஆகும். ஐ மீன் பிடிச்சி ரப்பர் மாதிரி இழுத்தா எப்படி. இப்போ நான் ஒய் ஆக்சிஸை ரப்பர் மாதிரி இழுத்துருக்கேன். இன்கேஸ் இப்போ 3ஆ போட்டேன்னா ஓவராலாக ஃபுல்லாக இழுத்த மாதிரி இருக்கும். சரிதா? ஸ்கேலில் 1,3ன்னு கொடுத்த மாதிரி ஆகிட்டு பார்த்தியா. ஸோ அதுதான் 2ன்னு கொடுக்கும்போது அதுதான். 1ன்னு கொடுத்தா மேக்ஸிமம் 2ஆக தெரியும். 1ன்னு கொடுக்கும் போதே ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஆகி தான் இதாகும். 2ன்னு கொடுத்தா ட்வைஸ் ஆகும், 3ன்னு கொடுத்தா த்ரைஸ் ஆகும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் ரப்பர் மாதிரி இழுக்கிறது. ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் இப்படி இழுத்துருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்ன்னு போட்டு இப்படி இழுத்துருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஸ்கேலோட QX QY. ஓகேவா? குழப்பிடக்கூடாது. ஓவராலாக ஸ்கியூ மெத்தடுன்னு சொல்லும் போது வெறுமனை டிகிரி வச்சு மென்ஷன் ஆகும். ஓகேவா? அது என்ன மெத்தட்னா Qன்னு போட்டு 20 டிகிரி y axis திரும்ப 20. ஸோ தெரியுதா? இந்த 20 டிகிரி இங்கேயும் விழுந்திருக்கும், இங்கேயும் விழுந்திருக்கும். நம்ம தனியாக பார்க்கும்போது இப்படி செப்பரேட்டாக வந்துட்டுருச்சு. ரெண்டும் சேர்ந்து கொடுக்கும்போது இப்படி மாற்றி விழுந்துருக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஸ்கியூ மெத்தடுன்னு வரும்போது டிகிரி வைஸ் வரணும். ரொட்டேட் வெறும் ரொட்டேட்னா டிகிரி
ஸ்மால் நம்பர் டிகிரி வச்சு சிம்பிளாக வரும். ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட் ஒய், ரொட்டேட் இசட்னு வந்தால் மட்டும்தான் எங்கே வரணும், 3Dக்கு வரும். ஓகேவா? அண்ட் தென் டிரான்ஸ்லேட்க்கு வந்து ஈஸி தான். இருக்கிற பொசிஷனை விட்டு இன்னொரு பொசிஷனுக்கு மாறுது டிரான்ஸ்லேட், அதுவும் ஈஸியாக புரிஞ்சுக்கும். அவ்வளோதான். இதுதான் 2Dயில் உள்ள 6 மெத்தட், சாரி 5 மெத்தட். அட் லாஸ்ட்டாக உள்ள 6வது மெத்தட் இது மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்ன்னு வந்தாலே என்ன வரும், 6 பேராமீட்டர்ஸ் வச்சு ரன் ஆகும். அதாவது QX QY எல்லாம் சேர்த்து வருது. நான் இப்போ சிம்பிளாக மேட்ரிக்ஸ்ன்னு போடுறேன். அதில் 1,0, 0,5, 1,150, 0. ஸோ நீங்கள் இந்த ரெண்டை பற்றி ஒரி பண்ண வேணால், டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய், இருக்கிற பொசிஷனை விட்டு நோட்டுறது. ஸோ அது ரெண்டு ஈஸி. இந்த ரெண்டு சொல்கிறது QX QYன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 1,0 சொல்கிறது வந்து ஸ்கேல் எக்ஸ் KY. ஓகேவா? ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் நவுண்டி வந்திருக்கு. அதே பொசிஷன் நம்ம டிகிரியில் போட்டதை இங்கே நம்பராக போடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்கள் வந்துட்டு ரொட்டேட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓவராலாக, 2Dலையும் சரி 3Dலையும் சரி. இப்போ 3Dயில் ரொட்டேட் எக்ஸ் மட்டும் பார்ப்போம். சேம் 150 டிகிரி போடுறேன். ரொட்டேட் எக்ஸ் பாத்தியா, இதுலேயே வந்துட்டு ஆங்கிள் தான் கொடுக்கணும். ஸோ ஆங்கிள் கொடுக்குற நிலைமை வந்துட்டுனாலே அது 3D. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சும்மா ஓவர்லாப் வந்துருக்கு. நம்ம இங்கே டிகிரியை கொடுப்போம் 150 டிகிரி. ஸோ டிகிரின்னு வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணக்கூடாது, அது டெக்ஸ்டாக கண்டக்ட் ஆகிடும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது க்ரீன் கலர் இருந்தது, இப்போ ஒயிட் ஆகிட்டு. ஸோ டிகிரியோட நேம் அதுக்குன்னு கோடுக்குன்னு ஒரு கோடு வேர்டு இருக்கும். ஓகேவா? அதனால DEG அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ புரியுதா? இப்போ ஆப்போசிட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு இன்ஃபோஸ்மெண்ட். இன்கேஸ் நான் ஒய்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஐ இங்கே வந்திருக்கு. புரியுதா? எக்ஸ்ன்னு கொடுக்கும் போது என்னவா மாறிச்சு, மேலே இருக்கிறது அப்படியே கண்ணாடி மாதிரி கீழே வந்துச்சு. பட் ஒய்ன்னு கொடுக்கும் போது இங்கே ஒய் வந்து இங்கே டேரெக்டாக வந்துச்சு. ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்தா இந்த பாக்ஸ் மேலே இப்படி ஜென்ரேட் ஆகும். சாரி, எக்ஸ் இல்லை இசட். இதுதான் அது 150 எப்படி இருக்கு. நான் இன்கேஸ் வேற டிகிரி மாத்துறேன், 19 போடும்போது பாக்ஸ் மேலே ஜென்ரேட் ஆகிட்டா. ஸோ இவ்வளோதான் 3D. நான் ஒவ்வொரு கான்செப்டையும் சிங்கிள் லைனில் மாற்றி சொல்லி கொடுத்துட்டேன். பிகாஸ் இது ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான், நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கோடு பொறுத்த மட்டும். ஸோ டைமும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அன்றைக்கி சரியாக நடத்தாத மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது? எனி சஜஷன்? எதுவும் திரும்ப நடத்தணுமா இதில்? புரியலை? எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே தான், கிளியர். ஹசீனாச்சு தான் ஓகே. இன்ஃபைன் வேணா மலேஸ்ரீ சரவணன் ஓகே. மலேஸ்ரீ சச்சுகுமரன் உங்களுக்குலாம் ஓகேவா? ரைட், ஓகேடா.